ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிங் ஆஃப் கேமிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம நம்ம க்ளாத் ஸ்டூடியோ சிமுலேட்டர் தான் காய்ஸ் விளையாட போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, வந்தோடனே ஏதோ ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. இது மெயிலானது. ஓ, பனியனா நீங்கள் மாட்டணுமாடா? மாட்டிட்டா போச்சு. இந்த 4 பனியனுக்கு தான் இவ்வளோ பெரிய பெட்டியா? ஐக்கியா பயலுது. ஓ, இப்போ என்னென்னமோ ஆர்டர் பண்ண சொல்கிறானுங்க. ஆர்டர் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி லைக் பண்ணுங்கள். என்ன எப்படியா இருந்தாலும் லைக் பண்ணிடுங்க, அது போதும். ஓகே, ஏதோ வாங்கலாம். 400 டேய், ஒரு அளவுக்கு தான்டா. டே, இவ்வளோலாம் விற்றா என்னடா? சரி, ஓகே, நம்ம இதுக்கு ப்ரைஸ் செட் பண்ணுவோம். ஓ, இவ்வளோ வைக்கிறதா? இப்போ நாம் ஒரு 17 ரூபாய்க்கு வைப்போம். வாங்கம்மா வாங்க. ஓ, இந்த கடைக்கு பேர் போடலாமா? போட்டுருவோம். வாங்க வாங்க தாத்தா, வாங்க தாத்தா. எப்படி இருக்கீங்க? சூப்பர் மார்க்கெட் வைக்கும்போது நீங்கள் தான் வந்தீங்க, இப்போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரீங்க. ஓ, கருப்பு ஷர்ட்டு யார்? போதும் அள்ளி போட்டு எடுக்காதீங்க. இப்போ ஒன்று தான் இருக்குது. இந்த பொண்ணு இருக்கு மெயில் ஷர்ட் எடுத்துருக்கு. போயிடுச்சு, அதானே பார்த்தேன். இப்படியெல்லாம் அள்ளி போட்டு எடுத்தா என்ன பண்ண? இப்போ என்ன 2 ரூபாவா? போ. இது வாங்காது பார்த்துக்கோங்களேன், நான் சொல்கிறேன் வாங்க. வாங்கிட்டேன். என் கடையில் ஒன்றுமே இல்லையே. 7 கோழி. இப்போ நம்ம இப்போ நம்ம எடுக்க வேண்டியதும். இப்போ என்ன வாங்குவோம்? ஜீன்ஸு வேலை ஓவர், கருப்பே வாங்குவோம். இது ஒன்று. அடுத்தது வெள்ளை வாங்கினா வெள்ளை ஒன்று கரெக்டாக இருக்கு. ஆனால் 400 ரூபாய்க்கு இது வாங்கணும், துணியை மாட்டுறது. ஒன்று தான் இருக்குது நம்மக்கிட்ட. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கு. என்னடா மேலே இருந்து விழுகுது? அது எப்பறம் மேலே இருந்தாலும் விழுகுது? பாப்பாரு எப்படி வீசுறான்னு. இப்படிதான் நம்ம ஒரு ரேக் ஃபுல்லாக கருப்பு கலர் ஷர்ட் வச்சுருவோம். ஐயோ, அடாடா, கஸ்டமரு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களே. ஞானசு எடுப்போம். பொறுங்க சார், ப்ரைஸ் வைக்கலடா டேய். ஐயோ, இப்பாட்ரா, கடை க்ளோஸு. டேய், வெளியே போடா, நான் இன்னும் ப்ரைஸே செட் பண்ணலடா அதுக்கு. பைத்தியக்கார பையன். ஓ, செட் ஆகிருக்கா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பூசு வாங்கினோன்னே ப்ரைஸ் செட் பண்ணலன்னு நினச்சிட்டேன். நல்ல வேலை, இல்லைன்னா என்ன ஆகிருக்கிறது? ஓலி முடிஞ்சு போயிருக்கும். இதுதான் அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தது. கீழே வந்துருச்சு. ஏலே, மொத்தம் பக்காக இருக்கு. இப்போ எப்படி வீசுகிறேன் பாரு. அது வந்தோடனே 2 ஸ்டெப். ஓ, இன்னும் 2 மிச்சம் இருக்கா? வெள்ளை சட்டை இது தீர்ந்ததுக்கப்புறம் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் கடையை.
வாங்கம்மா வாங்க. ஐயோ கடைக்கு பேர் மாற்றலாமா? போங்கம்மா போயிருங்க. பாரு அப்படியே கடைக்குள்ளே வர மாதிரி க்ளோஸ் பண்ணோடனே அப்படியே எந்திரிச்சு ஓடியாச்சு அவன். படுபாவி. கடைக்கு என்ன பேர் கொடுக்க? ஓ கடை. காய்ஸ் கடைக்கு எப்படி பேர் கொடுக்குன்னு தெரியலையே. முதல்ல பேர் கொடுக்க முடியுமா கடைக்கு? நீங்களும் சொல்லிடுங்க பேர் கொடுக்க முடியுமா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடியாது. ஓகே நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வாங்கடா, ஆறாக இருந்தாலும் வாங்கடா. வாங்கடா. அம்மா என்கிட்ட ஃபீமேல் ஷர்ட் இல்லை, மேல் ஷர்ட்டு தான் இருக்குது. உங்கள் பையனுக்கு வேணால் வாங்கிட்டு போய்க்கோங்க. பார்த்தா இந்த அம்மா போயிருமோ வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சட்டையும் வாங்கிடுச்சு. நல்லா வருவீங்க. இது இங்கே வேலைக்கெல்லாம் போடலாம் கைஸ். பரவாயில்ல, இங்கே வேலைக்கு போடலாம் நம்ம. இல்லைன்னா நம்மளும் இங்கே கல்லாப்பெட்டியில் உட்காந்து காசு சம்பாதிப்போம். நம்மளாம் எதுக்கு வேலைக்கு போகணும்? சும்மா தானே இருக்கும். என்ன சார் நிறைய வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ டிஷர்ட்டு வியாபாரமா? அதானே பார்த்தேன் எதுக்கு காசு அதிகமாக போட்டிருக்கான்னு. நல்லா வருவீங்க போங்க. பாப்பா இல்லை அந்த வெள்ளை நேரத்துக்கு மறந்துட்டு ஆர்டர் போட்டிருப்பேன். நேரத்துக்கு வெள்ளை உனக்கு எப்படி ஐயோ வா. என்னடா இவ்வளோ கம்மியாக தரீங்க? ஸ்கிப்பா டேவா? ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓ ஒரு நாள் முடிஞ்சிருச்சா? என்னடாடி போஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணுமா? ப்ரைஸ் செட் பண்ணல, வெளியே போ. அப்படியே அலைக்க எடுத்தது வெக்கமாகவே இல்லை. ஓ வெள்ளைக்கு அதிகமாக இருக்குது வெள்ளைக்கு அதிகமாக இருக்குது வேலை. சரி வாயிலே வர மாட்டேங்குது. இது 20ன்னா நம்ம 22 இல்லை 24 வைப்போம். இப்போ பாரு, வாங்கம்மா வாங்க. என் கடையில் எல்லாமே சீப்பாக தான் விற்போம். நான் பக்கத்து கடையெல்லாம் போனீங்கன்னா அதிக ரேட்டில் வைப்பேன். அவன் கடையில் போனீங்கன்னா கன்ஃபார்ம் அதிக ரேட்டில் தான் விற்பான். இங்கே வாங்க வந்துருச்சு. வெள்ளை டிஷர்ட்டு. இது எப்படி நீங்கள் எப்படி போட்டு கீழே போட்டு நசுக்குனாலும் அது கரையாகாது. கரையானாலும் சும்மா தண்ணிக்குள்ளே போட்டு முக்கினா போதும், அது பாட்டுக்கு போயிடும் கரை. என்னோடய கடை மாதிரி வேறு கடை இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் புதுசாக கடை திறந்துருக்கோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இருந்தால் சொல்லி விடுங்க. அழுகாதீங்கண்ணா, போகாத. ஏன்பா தம்பி, நீ வெள்ளை போட மாட்டேன், போன வாட்டி கருப்பு வாங்கிட்டு போனேன். கருப்பு என்கிட்ட இல்லை. இவன் ஒருத்தன் சொன்னால் கேட்க மாட்டேன். எங் போய் வாங்கினதுக்கு காசு கொடுத்துட்டு போடா டேய். நீ அழு என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் வாங்கினதுக்கு காசு வேணும். ஏ தொப்பி போட்ட பையன் சும்மா வரான். தெரியலையே பாவத்தை, அசிங்கப்பட்டான் தொப்பி போட்ட பையன். விலை அதிகமாக வச்சாலும் வாங்குறானுங்கடா. சரிப்போ இந்த காசுதான் பிடிச்சிக்கோ. இப்படி அள்ளி வீசுகிறேன் நான் காசை. ₹1 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேனே அந்த ஆளுக்கு. மொட்டையா திருப்பி கொடுறா காசை திருப்பி கொடுறா டேய். என்னடா அங்கே போய் நின்றுட்டீங்க? என்ன பேயாடா? காசை கொடுறா டே மண்டையா. உன்னைத்தாண்டா மறைஞ்சிடாதடா டே. ₹1 மிச்சம் போயிட்டான். என்னடா இது? என் காசு போச்சு ₹1. வழங்கமாடா. இப்போ நான் ஆர்டர் போடணும், காசெல்லாம் செலவாகுது, கஷ்டமாக இருக்கு. எங்கே இப்போ நம்ம ஜீன்ஸு போடணும். ஜீன்ஸு போட்டாச்சு.
ஷர்ட்டு விலை அதிகமாக வருது. ஐயோ மாட்டிக்கிட்டான். இப்போ நம்ம ஜீன்ஸும் அந்த கருப்பும் போகணும். ஆனால் காம்பினேஷன் செமையாக இருக்கும். நான் வாங்காமல் போனீங்க அவனுங்களா? வாங்கடா, வானத்திலிருந்து போடு. கடவுளே, எனக்கு ஒரு ஜீன்ஸு பேண்ட்டு தா. வந்துருச்சு வானத்திலிருந்து. கடவுளே, ஒரே ஒரு கருப்பு ஷர்ட்டு தா. கடவுளே, கருப்பு ஷர்ட்டு எங்கடா? வானத்திலிருந்து விழுகலை. விழுந்துருச்சு. அதை நான் சொன்னோடனே தந்துடுவாங்க. இப்போ நம்ம இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டு அது முடிஞ்சோடனே நம்ம இந்த கருப்பு பனியன் எடுத்து போடுவோம். அப்போ கரெக்டாக இருக்கும். வாங்கம்மா வாங்க. ஐயோ, ப்ரைஸ் செட் பண்ணல. ஐயோ, ப்ரைஸ் இன்னும் செட் பண்ணலையே. இப்போ இதுக்கு விலை அதிகமாக இருக்குது. சூப்பர். நம்ம ஒரு 100 ரூபாய் ஆச்சு. 100 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஓகே, வாங்கம்மா வாங்க. எங்கள் கடையில் எல்லாமே சீப்பாக இருக்கும். எங்கள் கடையில் துவைக்கணும்னு அந்த துணியெல்லாம் துவைக்கணும்னு தேவையில்லை. தண்ணிக்குள்ளே முக்கினாலே போதும், கரையெல்லாம் அப்படியே பறந்து போயிடும். சார், வாயில் தொப்ப வச்ச சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கடை அந்த கடை எடுத்துட்டான் 100 ரூபாய் லாபம். சார், வாயில் தொப்ப வச்ச சார், நம்ம அந்த கடை வைக்கும் போதெல்லாம் தினமும் வந்துட்டு இருந்தார். பாவம், இப்பெல்லாம் வரதும் இல்லை. இப்போ பொருளே வாங்கலை. அந்த தொப்பை போட்டது வாங்கிட்டான்டா. எனக்கு லாபம் எவ்வளோன்னு தெரியுமா? 100 ரூபாய் வாங்கிட்டேன். நம்ம கடையில் எதுவாக இருந்தாலும் சீப்பாக தான் இருக்கும். விலை அதிகமானு சொல்கிறதுக்கு ஒன்றும் கூட இருக்காது. வேணாலும் வாங்கிக்கலாம், வேண்டாட்டியும் போய்க்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் ஒன்று வாங்கினீங்கன்னா போதும், 500 தாண்டி எனக்கு போயிடும். ஐயோ, புள்ளி போட மறந்துட்டேன். அப்படி இந்த ஐயோ, என்னடா இது? 2 பேர் தான் வாங்கியிருக்கீங்க சார். ஒரே ஒரு ஆள் வாங்க. ஒரு ஆள். டேய், அந்த 1 ரூபாய் படுபாவீங்க. இனி எவனும் வரமாட்டானா? ஓகே கைஸ், நம்ம இந்த ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துட்டு வாங்குறானா இல்லையான்னு பார்ப்போம். அக்கா வாங்க அக்கா. நல்லா எங்கள் கடையில் தான் சீப்பாக இருக்கு எல்லாமே. அக்கா, அழுதுட்டு ஓடாதீங்க. வாடா தம்பி, வாடா, வாங்கடா. 100 ரூபாய் தான், வெறும் சீப் ரைட். 100 ரூபாய். டேய், 2 வாங்க. என்னடா பையன், 2 ஜீன்ஸ் பேண்ட் வாங்குவியா? என்னத்த பண்ணிட்டு. ஓகே, அப்படி போய்ட்டு போ ஓடு. இப்போ எனக்கு சூப்பர் எனக்கு காசு கிடச்சிருச்சு. எனக்கு காசு பணம் துட்டு மணி வச்சுக்கோ. நீ காசு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. போ நீ வச்சுக்கோ. வாங்கம்மா வாங்க. ஓகே கைஸ், நீ வெளியே போடு. இப்போ இதுக்கு ஒரே ஒரு ஸ்டாண்டு வாங்கிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸ்டாண்டு, கடவுளே, எனக்கு ஒரு ஸ்டாண்டு போடுங்க. கடவுளே, ஒரே ஒரு ஸ்டாண்டை போடுங்க. கீழே போடுங்க. வானத்திலேருந்து போடுங்க. கடவுளே, போடுங்க ஸ்டாண்டு. ஆர்டர் பண்ணியிருக்கேன். மிச்ச காசு எனக்கு வரணும். கடவுள், என்ன வரமாட்டேங்குது? லேட் ஆகுது. போடு. எனக்கு வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. வீடியோ வேற கட் பண்ண வேண்டியது இருக்குது நடுவில்.
கடவுளே வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கு. கடவுளே போடுங்க கடவுளே. அட போடுங்க. ஐயோ பக் ஆயிடுச்சா? அட ஆண்டவா மொத்தமா பேர. டேய் என்னடா பக் ஆயிடுச்சாடா? டேய் 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 அந்த மாதிரி மட்டும் வேணாண்டா. டேய் இது சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அடுத்த வாட்டி நான் சீட் கோட் போட்டுட்டு வரும் பார்த்துக்கோ. டேய் டேய் வேணாமடா டேய். கடவுளே பவரை காணிச்சிட்டீங்க. தூக்கிட்டு போய் இங்கே வைப்போம். ரொட்டேஷன் ஓகே ப்ளே. ஐயோ தூக்கி போட்டனே. வீடியோ வேற லென்த்தாக போகுது, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே ஓகே கைஸ், இப்படியே நம்ம வெளியே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே பாய் கைஸ்.